இந்த மேட்டர்லாம் நீங்க நார்த் கொரியால மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா வேற ஒரு சென்ச்சுரிக்கே போயிருவீங்க. ஏன்னா இந்த நாட்டுல வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்ற கேலண்டர் யூஸ் பண்றதுல அவங்க நாட்டுக்குன்னே தனியா ஜூச்சேன்னு ஒரு கேலண்டர் யூஸ் பண்றாங்க. நார்த் கொரியாவோட முதல் ரூலரான கிம் இல் சங்கிறவங்களோட பிறந்த நாள்ல இருந்து தான் அந்த கேலண்டர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நமக்கெல்லாம் வருஷம் 2025னா நார்த் கொரியால மட்டும் 114 தான். நார்த் கொரியால நம்ம யூஸ் பண்ற மாதிரி இன்டர்நெட் இருக்காது. அவங்க நாட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு மட்டுமே தனி நெட்வொர்க் ரன் பண்றாங்க. அது தேவையில்லாத ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னே ஒண்ணுமே இல்ல. கவர்மெண்டோட அலுவலக வேலைகளுக்கு மட்டும் இந்த இன்டர்நெட் பயன்படுது. அகில உலகத்தோட கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆகாது. நார்த் கொரியாவுக்கு பொட்டி தூக்கிட்டு டூரிஸ்டா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசாங்கம் எந்தெந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அனுமதிக்குதோ அங்க மட்டும் தான் உங்களால போக முடியும். சரி, அந்த மாதிரி இடத்துக்கும் நீங்க சுதந்திரமா போகலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க கூடவே ஒரு கைட போட்டு விட்டுருவாங்க. அந்த கைடோட தான் சுற்றி உள்ள வரணும். அது இல்லாத கடையில யாருக்கு டீ ஏத்துறங்கிற மாதிரி டிராபிக் அதிகமா இல்லாத காலியான ரோடுகள்ல கூட டிராபிக் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.